ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது, வாட்ஸ்அப் அக்கௌண்ட்னா எப்படி வந்து யூஎஸ் நம்பர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, உங்கள் நம்பர் வந்து யூஸ் பண்ணாமல் உங்கள் மொபைலில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நல்லா சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த ஒரு மொபைல் எதுவுமே தேவை கிடையாது, உங்கள் சிம் கார்டு தேவை கிடையாது, எதுவுமே தேவை கிடையாது நண்பா. ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்னோட ரெண்டு சிம் கார்டுமே வந்து பிளாக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு நம்பரில் நான் இப்போ வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் இருக்க ஆப்பே நான் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்க்கும், முன்னாடி எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப் அக்கௌண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன் நண்பா. ஸோ இதுக்கு எந்த ஒரு ஆப்புமே கிடையவே கிடையாது. ஸோ ஜஸ்ட் நம்ம நார்மலாக ஒரு வாட்ஸ்அப் மெசேஜரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு நண்பா. ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும் நண்பா. ஸோ அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் வந்து கேட்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் ஓவர்லேயே அதை நான் பைபாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நார்மலாக வந்து இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ளே ஸ்டோருக்கு ஓப்பன் பண்ணுங்க நண்பா. ஸோ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து செகண்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நம்பர் இருக்கும், ஒரு ஆப் இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், இந்த தான் அந்த ஆப் தான் நண்பா. ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வேணால் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுங்கள், ஸோ இதுதான் ஆப் நண்பா. இப்படி தான் இருக்கும், வேறு எதுவும் போகாதீங்க. ஸோ இது வந்து ஃப்ரீ தான். ஸோ எந்த ஒரு காசு அதுக்கு கிடையாது. ஸோ போனோடனே என்ன பண்ணுங்கள், உங்களோட இது வந்து ஓப்பன் ஆகிருக்கும். சரிங்களா? ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், காட்டுற பாருங்க. ஸோ செகண்ட் லைன் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இருக்குது பாருங்கள் நண்பா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இமெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஃபேக்காக வந்து ஒரு இமெயில் ஐடி கொடுங்க. சும்மா இதுக்கு எந்த ஒரு இமெயில் ஐடிக்கு எதுவும் தேவை கிடையாது. gmail.comனு கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பாஸ்வேர்டு நீங்களே ஏதோ ஒன்று நினச்சிட்டு நீங்கள் அப்படியே ரேண்டமாக கொடுத்துக்கோங்க. க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்து ஸோ இந்த மாதிரி தான் வரும் நண்பா. கேப்ச்சா வந்து உங்களுக்கு வரும். ஃபஸ்ட் ஒருத்தர் இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணோன்னே இது ஒரு கேப்ச்சா மட்டும் சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ரிசீவ் கால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ செட்டப் நோ கொடுத்துக்கோங்க, அலோ கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் ஓவர்லேன் டிரெக்டர் வந்துருக்குது. நான் இதை சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் ஓவர்லே டிரெக்டாக நான் பைபாஸ் பண்ணிட்டேன். அப்புறம் யூஸ் மை லொக்கேஷனை செலக்ட் பண்ணாங்க. டோன்ட் யூஸ் மை லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. சரிங்களா? ஸோ நான் அப்படி இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். அதாவது எதாவது நம்பர் யூஸ் பண்ணிங்களா அந்த மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள், உங்களுடைய கோடு வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள். கரெக்டாக என்ட்ரு பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த கண்ட்ரி கோடு ஆக்சுவலி முன்னாடி வரும் இல்லையா? ஸோ அந்த கண்ட்ரி கோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ் நம்பர் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த முன்னாடி 3 நம்பர் போட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அது மாதிரி கேட்கும் அது. ஸோ நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் இருக்கா இல்லையான்னு அவைலபிலிட்டி இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நாம் வந்து ஏதாவது ஒரு நம்பர் லொக்கேஷனை போட்டு சூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எந்த நம்பர் நான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. 216 நான் பாருங்கள் தேர்ட் நம்பர் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்தோடனே என்ன பண்ணுங்கள் நண்பா, சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க நண்பா. ஸோ இந்த மாதிரி இந்தியான்னு வரும். ஸோ இந்தியா இல்லை, இப்போ நம்ம வந்து யூஎஸில் இருக்கிற மாதிரி நம்ம காட்ட போகிறோம். யுனைடெட் ஸ்டேட்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஃபஸ்ட் நம்பர் நான் எடுக்கிறேன். 216626 6266720 6266720 216626671 அப்படின்ற அந்த முன்னாடி நம்பரை வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ இந்த வந்துருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணும். ஆக்சுவலி நீங்கள் உண்மையிலே இந்த நம்பர் வேலிடிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து அன்வேலிட் நம்பரை சூஸ் பண்ணாதீங்க. மறுபடியும் இங்கே வாங்க. ஸோ மறுபடியும் வந்து என்ன பண்ணுங்கள், புதுசாக அது ரெஃப்ரெஷ் ஆகும். புதுசாக ஏதாவது நம்பர் மாற்றுங்க ஆக்சுவலி. ஸோ இந்த நம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது நண்பா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சரிங்களா? ஸோ மறுபடியும் என்ன பண்ணுங்கள், உங்கள் இந்த இதுக்கு வந்துடுங்க. இப்போ நம்ம என்ன நம்பர் சூஸ் பண்ணோம், 92988 சூஸ் பண்ணோம் இல்லையா? அந்த நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், கீழே கண்டினியூ அப்படின்றத கொடுத்துக்கோங்க.
ஸோ கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும் நண்பா. ஸோ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நம்பர் வந்து சூஸ் ஆகிடுச்சு, ஓகே ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ நமக்கு எல்லா காலையும் வந்து நம்ம வந்து அந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்கு வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வாட்ஸ்அப்புக்கு வாங்க. வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டு என்ன பண்ணுங்கள், உங்கள் நம்பரை இப்போ ஓகே அப்படின்ற கொடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டு, ஸோ ஆல்ரெடி நம்ம நம்பர் வந்து என்ட்ரு பண்ணியாச்சு, ஓகே கொடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓகே கொடுத்த உடனே என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கால் வரும் நண்பா. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து இது வந்து எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு வராது. ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், கால் மீ அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ வந்து கால் வரும். ஸோ கால் வந்துருச்சு நண்பா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்பர் இருக்குது பார்த்துக்கோங்க. வந்துச்சு, அட்டன் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா, நான் வெரிஃபை பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து உங்களோட பேர் என்னென்னு கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சும்மா டிடின்னு மட்டும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு, ஸோ இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கிற வந்து ஆப் இருக்குது நண்பா. ஸோ நீங்கள் வழக்கம் போல் எது பண்ணாலும் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நோ இஷ்யூ நண்பா. ஸோ எந்த நாளும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் போட்டுக்கலாம், செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எப்பயும் போல் வழக்கம் போல் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ இதில் எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. வித்தவுட் உங்கள் நம்பர் இல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த ஆப்பில் இருக்குது. ஸோ நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டுக்குள்ள அந்த இதில் போய் இந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக பிளாகர் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஷேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இது வந்து யூஸ் ஆகும். உங்கள் நம்பர் வந்து ஃபர்தராக வந்து பிளாக் பண்ணுறதுலேருந்து சரிங்களா. ஓகே நண்பா, பாய். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஸோ இது போன்ற ஏதாவது ஆப் ட்ரிக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஃபியூச்சரில் நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்கலாம்.